ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19வது நாள். இன்று ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 4வது நாள் 2024. இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் ராகு காலம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக 10:30 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி நல்ல நேரம். ஏதாவது சுப காரியங்கள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், துலாமில் அதாவது யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அந்த அதிபதியாகிய சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் வீற்றிருக்கின்றார். அதாவது சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் இருவரும் விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தனுர் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் பார்த்தீங்கன்னா அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ஜோதிட துளிகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை பற்றின சில செய்திகளை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். குரு என்றாலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதுவும் குறிப்பாக குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னலம் இன்றி, அதாவது மற்றவர்களுக்காக உதவி செய்வதும் மற்றும் வழிகாட்டுதலும் அவரை போன்ற வல்லவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்தளவுக்கு குருவினுடைய நிலை உண்டு. குரு பகவானை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே அவர் சுயநலம் இல்லாதவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ குரு பகவானுக்கு என்ன விஷயம், அவருக்கு கொஞ்சம் மரியாதை மற்றும் நிச்சயமாக எதிர்பார்ப்பார். சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த குரு பகவான் தான். இதன் காரணமாக அவர்களிடம் பழகும் பொழுதும் சரி, எப்படி இருந்தாலுமே கூடுமான வரை அவர்களுக்கு கொஞ்சம் மரியாதையை மட்டும் நாம் கொடுத்து விட்டால் போதும். அனைத்துமே தங்களுடைய வேலையாக நினைத்து கொண்டு இழுத்து போட்டுக்கொண்டு மற்றவருடைய வேலையையும் செய்து முடிப்பார்கள். அந்தளவுக்கு அருமையான ஒரு பகவான் எது என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் தாங்க. குரு பகவான் என்றாலே பார்த்தாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு குருவினுடைய மேன்மை அதிகமாக இருக்குங்க. குரு ஒரு ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமான இடத்தை பங்கு பெறுகின்றார். பொதுவாக குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும் சொல்வார்கள். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு இணங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள ஒரு கட்டத்தில் குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் சுபிட்சம் அடைவார்கள். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், அவருடைய நிலையும் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக நிச்சயமாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அது மட்டுமின்றி இன்று இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுவும் வாகனங்களால் பலவித நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் சரி, குறுகிய தூர பயணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட தூர பயணங்களாக இருந்தாலும் சரி, பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக நிகழும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உங்களுடைய கடத்திர ஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து செயல்படுவது மிக உத்தமமான ஒரு காலகட்டம். அது மட்டுமின்றி அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. குறிப்பாக சகோதர வழிகளும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். ஒரு சில சகோதரிகள் பிரிவதற்குண்டான காலகட்டமாகவும் உள்ளது. மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக நிகழும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக
சுக்கிர பகவானை மனதார தியானிப்பது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இதன் காரணமாகவும் மற்றும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6வது இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலத்தை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. அதுவும் உங்களுக்கு மனைவியாக இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய துணையாருடைய உடல்நலமும் கவனத்தில் கொள்வது மிக அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாவிஷ்ணுவை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனையை தருகிறது. இதன் காரணமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையும் குடும்பத்தில் ஒரு மரியாதையும் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மதிப்பும் இன்று கிட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் நல்ல ஒரு நினைவாற்றலும் கூடும், நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும், மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதுவும் எங்கே பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விஷயத்திலும் நிச்சயமாக நன்மையை கிட்டும். குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது பஞ்சாயத்து இருந்தாலோ அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சாதகமான நிலை இன்று உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது சூரிய பகவானை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடன் இருப்பது நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழும். ஒரு சிலருக்கு மார்க்கெட்டிங் பிரிவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைத்து நல்லதொரு பெயரையும் மற்றும் நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டுவீர்கள். இன்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தில் போடாதீர்கள். மற்றும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக உத்தமம். இதன் காரணமாக பல்வேறு விஷயத்திலும் தங்களுக்கு அதுவும் குறிப்பாக நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது செவ்வாய் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அதுவும் குறிப்பாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தாலோ அல்லது விண்ணப்பம் செய்வதோ அல்லது வெளிநாட்டிலேயே வேலை செய்வது அல்லது வெளிநாட்டிற்கு சென்று படிப்பது இவ்வாறான காரியங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அருமையாகவே இருக்கும். ஒரு சிலரது வீட்டில் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக வரன் தேடும் படலம் உண்டாகும். அந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிகவும் அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்.
இதன் காரணமாக வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள், பொறுமையாக இருங்க. உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு தீயை போன்று தோன்றும். ஆனால் உண்மையில் உங்களுடைய உண்மையான விஷயத்தை நீங்கள் எடுத்துரைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். இதன் காரணமாக அவர்களிடம் பொறுமையாகவும் நிதானமுடனும் இன்முகத்துடனும் தங்களுடைய கருத்தினை பகிர்ந்து கொண்டால் பல விதங்களிலும் மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான், அவரும் ஒரு பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில், அதாவது 5வது இடத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார். இதன் காரணமாக மற்ற உபஜய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பலவித நன்மைகளும் மேன்மைகளும் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு அதாவது சுப விரயங்கள் இன்று நிகழும். குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி கட்டணம் செலுத்துவது, இவ்வாறான விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இன்று உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவான் என்று வேண்டிக் கொள்வது மிக உத்தமம். என்ன காரணம் என்றால், குரு பகவான் என்றாலே பொதுவாக ஷீரடி பாபாவை எடுத்துக்கொள்ளலாம், சித்தர்களை எடுத்துக்கொள்ளலாம். இதில் யாராவது ஒருத்தரை நீங்கள் மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக பல்வேறு விஷயத்திலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது மிக நல்ல பலன்களை தரும். அதுவும் குறிப்பாக வேலை இல்லை என்பவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்திலாவது தங்களுக்கு பணம் சேரும். அதாவது அன்றாட வேலைக்காவது தங்களுக்கு அழைப்பு வரும். அதுவும் நல்ல தொகைக்காக தங்களுக்கு அழைப்பு வரும். அதில் நீங்கள் மிளறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதுவும் சனி பகவான் அதிபதியாக உள்ளார். அவர் ஆட்சி பெறுவது மிக உத்தமம். இன்று அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் காண்பீர்கள். இன்றைய தினத்தில் அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த பயணத்தால் பலவிதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை உண்டாகும். இன்று கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு அந்யோன்யமும் கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாளை சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள், யாருக்கும் உறுதியளிக்காதீர்கள். தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் மாட்டுவீர்கள். இதன் காரணமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி புதன் பகவானும் அது பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனம் தேவை என்று சொல்லலாம். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நிச்சயமாக பணவரவினை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கை மிக அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.